அன்பு வணக்கம் சொந்தங்களே. இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் உங்களுக்கு புடிச்ச மாதிரி தான் இருக்கும். இது என்ன வீடியோ அப்படின்னா, காடை பிரியாணியும், காடை தொக்கும் தாங்க வச்சிருக்கோம். எங்க வீட்டுக்கு வந்து ம் என்னுடைய நாத்தனாரும், நாத்தனார் பொண்ணும் வந்தாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது நம்ம செஞ்சு குடுக்கணும்ல. அதுக்காண்டி தான் இந்த காடை பிரியாணியும், இந்த காடை தொக்கும். இந்த காடை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க. இந்த காடை வந்து ஒரு சில பேத்துக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்ற ரீசன் எனக்கும் தெரியல. ஆனா வந்து காடை வந்து ஒரு தடவ நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்தடுத்து வாங்கி அத நம்ம சாப்பிட்டுட்டே தான் இருப்போம். அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆனா சாப்பிட்ட எல்லாருக்குமே அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து நம்ம சாப்பிடாமயே அது பிடிக்காது, நல்லா இருக்காதுன்னு நெனச்சுக்கிறோம் நம்மளாவே. ஒரு எந்த பொருள நீங்க செஞ்சாலும், எந்த ஒரு நீங்க சமையல் செஞ்சாலும், அத சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது எனக்கு பிடிக்காது, இது செய்யாது, இது நல்லா இருக்காது அப்படின்னா அது சரி வராது. ஆனா என் பையன் இப்படிதான் சொல்லுவான். எதையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேணாம், வேணாம், வேணான்னு சொல்லுவான். நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன சொல்லுவேன்னா, நீ வாயில வச்சு பாரு. உனக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா திரும்ப வாங்கிக்கோ. இல்லன்னா வேணாம் விட்டுரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உடனே என் பையனும் சரிம்மா சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்பாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் திரும்ப வாங்கிக்குவார். அதே மெத்தடு தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எதையுமே வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்காம அது நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்கள் சாப்பிடல அப்படின்னா வந்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாரு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும். அப்படி சாப்பிட வச்சீங்கன்னா தான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த காடை பிரியாணி, இந்த காடை தொக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எந்த அரிசியில பண்ணுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா அரிசியில தாங்க நான் பண்ணேன். நீங்க எந்த அரிசியிலலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து சீரக சம்பாலயும் டேஸ்டியா தான் இருக்கும். பாஸ்மதியிலயும் டேஸ்டியா தான் இருக்கும். என் சின்ன பையனுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் மட்டும் தான் பிடிக்கும். ஆனா என் பெரிய பையனுக்கு, எனக்கு, என் வீட்டுக்காருக்கு இந்த அரிசி வச்சாலும் சாப்பிடுவோம், அந்த அரிசி வச்சாலும் சாப்பிடுவோம். பாஸ்மதியும் நல்லாயிருக்கும், சீரக சம்பாவும் நல்லாயிருக்கும். ஆனா வந்து சின்னவருக்கு மட்டும் பாஸ்மதியில வச்சா நிறையா சாப்பிடுவாரு. சீரக சம்பால வச்சா கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவாரு. ஆனா டேஸ்ட் நல்லா இருந்தா நிறையாவே சாப்பிடுவாரு. இந்த மாரி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி கொடுங்க. இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த சமையல வந்து நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி, உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு நீங்க குடுத்து பாருங்க. அவங்களும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. என் நாத்தனார் என்னென்ன போட்டு சமைக்கிறாங்க அப்படின்றத பார்த்து நீங்களும் அதே மாரி சமைங்க. நான் தான் சமைக்கலான்னுகிட்டு இருந்தேன். என் பெரிய பையன், சின்ன பையனும் சொன்னாங்க, "இல்ல இன்னைக்கு அத்தை சமைக்கட்டும். அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்களா வீட்டுக்கு. அதனால அவங்க சமைக்கட்டும்னு" சொன்னதுனால, நான் வந்து அவங்களுக்கு சமைக்க சொல்லிட்டேன் அவங்களையே. அதனால தான் அவங்க சமைக்கிறாங்க. இல்லைன்னா நான் தான் சமைச்சு போடணும். இருந்தாலும் சரி கொஞ்சம் இது நாள் வரைக்கும் அவங்க வந்து வீட்ல வந்து சமைச்சிருக்காங்க. பால் காய்ச்சுறது அன்னைக்கு சமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப தான் வந்து சமைச்சிருக்காங்க. அதனால அவங்க சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. என்ன கொஞ்சம் காரம் தான் கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சு. மத்தபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. ரொம்ப புடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. என்ன வந்து வெங்காய தொக்கு மட்டும் வைக்க மறந்துட்டோம். வெங்காய பச்சடி, வெங்காய தொக்குன்னு சொல்லலாம். சில ஏரியாலாம் வெங்காய பச்சடின்னு சொல்லுவாங்க. சில ஏரியால வந்து வெங்காய தொக்குன்னு சொல்லுவாங்க. சில ஏரியால தயிர் வெங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஏரியா பக்கத்துல என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என் நாத்தனா வந்து நல்லா சமைப்பாங்கங்க. ஆனா வந்து அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இன்னும் கிடைக்கல. அப்படி கிடைச்சாங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா, அவங்க நல்லா சமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா அதையும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னைக்காவது நம்மளுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அதில சாதிக்க மாட்டோமா? அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து நேரம் கிடைக்கல. நானே நிறையா தடவ சொல்லியிருக்கேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, உன்னுடைய சமையல போடு. எல்லாரும் பார்ப்பாங்க. உனக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா வந்து அவங்க அதுக்கு இன்னும் நேரம் வரலன்ட்டு பேசாம இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டைமும் இருக்காது. அதனால அவங்க வந்து போட முடியாது. சரி நம்மளாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போடலான்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்காண்டி நான் வந்து அவங்கள சமைக்க சொல்லி போட்டிருக்கேன். இந்த சமையல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து தேங்காய் பாலில் பிரியாணி பண்ணுவாங்க. நான் வந்து தயிரில் பண்ணுவேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி வந்து டேஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து
சூப்பராக தான் இருக்கும். 2ம் ஒரே மாரி தான் இருக்கும். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயிரில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் திகட்டல் வந்து கம்மியாக இருக்கும். தேங்காய் பால் எடுத்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் திகட்டல் வந்து கூட இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா தேங்காய் பாலில் சாப்பிட்றப்ப நம்ம வந்து அளவுகளை வந்து கம்மியாக தான் சாப்பிட முடியும். ஆனால் தயிரில் நம்ம சாப்பிட்ற தயிரை வச்சு நம்ம பிரியாணி செய்கிறப்ப அதிகமாக சாப்பிடலாம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். யாரெல்லாம் தயிர் ஊற்றி பிரியாணி செய்வீங்க? இல்லை வந்து தேங்காய் பால் எடுத்து தான் பிரியாணி செய்வோமா? அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரியெல்லாம் வந்து வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தாங்க வாய்ப்புகளை தேடி போகணும். வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி வராது. நம்ம தான் அந்த வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பெரிய இடத்துக்கு நம்ம செல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? என்னைய மாதிரி வந்து சில பேர் வந்து வேலைக்கும் போய்க்கிட்டு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. சில பேர் வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். ஏன் அப்படின்னா குழந்தைய பார்த்துக்கணும். அவங்க வந்து சின்ன குழந்தையா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் சின்ன யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதில் உங்களுக்கு என்ன வருமோ, கிராஃப்ட் வந்தால் கிராஃப்ட் போடுங்க, சமையல் வந்தால் சமையல் போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைய நீங்க யூஸ் பண்ணி, நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு நீங்க போட்டுக்கலாம். அப்படி போட்டீங்க அப்படின்னா, உங்களோட திறமை வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து நிச்சயமா வந்து வெளிக்கொண்டு வரப்படும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. வாழ்க்கையில வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து என்ன மாரி வாய்ப்புகள் நம்மள தேடி வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கைய கொண்டு முடியும். நம்ம ஸ்டெப்பே வைக்காம நம்ம எப்படி நம்ம வாய்ப்புகள வந்து பயன்படுத்த முடியும்? அதே மாரி தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து வாய்ப்புகள வந்து தேடி போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டா தான் வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம போகிறதுக்கு என்னென்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியும். அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லாராலையும் எல்லாமும் செஞ்சிட முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கஷ்டங்கள் நிறையா பட்டாதாங்க நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்ற காலகட்டத்தில் தான் இப்போ இருக்க குழந்தைங்களும் சரி எல்லாருமே வந்து அப்படி தான் இருக்காங்க. ஆனால் எதுவுமே வந்து கஷ்டப்படாம நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து சுவாரஸ்யம் இருக்காதுங்க. எதுவுமே நம்ம கஷ்டப்பட்டு அதை செய்கிறப்ப வரும் சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து உங்கள் லட்சியத்தை அடையணும் அப்படின்னா கஷ்டம் கண்டிப்பாக பட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து என்னையவே எடுத்துக்கோங்க. நான் கொரோனாக்கு அப்புறம் தாங்க அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுவுமே வந்து என் பையனோட வற்புறுத்தலால் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அவங்க தான் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி நேரம் இருக்கிறப்ப செய்வாங்க. நேரம் இல்லாதப்ப வந்து நம்ம யூடியூப்பை கண்டினியூஸாக கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களால கண்டினியூ பண்ண முடியலை. அதனால் நம்ம கண்டினியூ பண்ணுவோம், விடுபட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நான் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னுடையதே பார்த்தீங்கன்னா நானும் இதில் ஒரு பெரிய சாதனை படைக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து என்னால் வந்து இன்னும் அதை அச்சீவ் பண்ண முடியலை. ஆனால் அச்சீவ் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. இதே மாதிரி என்னைய மாதிரி எத்தனை பேரோ இன்னும் வீட்டில் வந்து என்ன சாதிக்கலாம், நம்மளால் வெளியே போக முடியலையே, நம்மளால் எதையுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. இப்போ நான் வந்து வேலைக்கும் போயிட்டு யூடியூப் சேனலையும் நடத்திட்டுருக்கேன். அதே மாதிரி என்னைய மாதிரி வெளியே போக முடியாத பெண்கள் நிறையா பேர் வீட்டில் இருப்பீங்க. அவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரங்களில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அதில் வந்து போடுங்க. ஒருத்தவங்களுக்கு சமையல் பிடிக்கும், அதை செஞ்சு போடுங்க. ஒருத்தவங்களுக்கு கிராஃப்ட்டு பிடிக்கும், அதை செஞ்சு காட்டுங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து கோலம் போட தெரியும், அதை போட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து வீடை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்க தெரியும், அதை வந்து ஒரு வீடியோவாக போடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கார்டன் வச்சுருப்பாங்க, அதை வந்து நீட்டாக எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத ஒரு வீடியோவாக போடுங்க. இப்படி உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வந்து நீங்கள் வெளிக்காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் யூடியூப்பை தான் சொல்லுவேன். யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொட்டி கிடக்கு. இப்போ நாம் ஒரு விஷயம் தேடணும், நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து
90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு விஷயம் தேடணும் அப்படின்னா நம்மளுடைய மூளையை கசக்கினா மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா உடனே டக்குன்னு யூடியூப் எடு, ஃபேஸ்புக் எடு, இன்ஸ்டாகிராம் எடு, அதில் போட்டு பாரு. அதில் என்ன இருக்குதோ அதை எடுத்து நீ வந்து பண்ணு அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி நல்லா உலகம் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம எங்கேயோ வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். வளர்ந்து எங்கேயோ போயிட்டுருக்கோம். அப்படி தாங்க இன்றைக்கி காலகட்டம் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய திறமைகளை வளர்க்கணும், அதை வெளிக்கொண்டு வரணும், உங்கள் வீடியோஸை பல பேர் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். என்னைய பொறுத்தவரை யூடியூப் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக தான் எனக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதுன்றது எனக்கு தெரியலை. எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை எல்லாமே வந்து நான் யூடியூபுக்கு இன்னும் வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு நாள் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கி இல்லைனாலும் 10 வருஷம் கழிச்சாவது நான் ஜெயிக்க மாட்டேனா அப்படின்ற எனக்கு ஒரு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் என்னுடைய விடாமுயற்சியை வந்து நான் இன்னும் கைவிடாமல் அதை வந்து நான் கொண்டு போய்க்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் அப்படின்றது எனக்கு நான் கண்டிப்பாக ஆணித்தரமாக நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் நம்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய லட்சியத்தில் நீங்கள் வெல்வது நிச்சயம் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதையே தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கல அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா, நான் என் மனசுக்குள்ளேயே நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு நாள் ஜெயிப்பேன், எனக்கு இது நடக்கும் அப்படின்றத நான் நம்புவேன் என்றைக்குமே. அதே மாதிரி அந்த விஷயத்த வந்து நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், இது நம்மளுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு நாள் அது நடந்தே தீருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஆச்சரியப்படுவீங்க. பரவாயில்ல, நம்மளால் முடியும் அப்படின்றத நம்ம நம்பினனால தான் அது நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து நம்புவீங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லா போராட்டங்களையும் நம்ம சந்திக்கணுங்க. சந்திச்சாதாங்க நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் என்னைய மாதிரி வந்து வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, இல்லை உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பல பெண்களுக்கும் சரி, நம்மளுடைய நேயர்களுக்கும் நீங்கள் வந்து செஞ்சு காட்டுனீங்க அப்படின்னா அது மூலியமா நீங்கள் நல்லா வந்து வளர்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அதில் வளர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அதையும் வந்து பொறுமை காத்து நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து வீடியோஸை கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் என்னைய மாதிரி நீங்களும் ஜெயிக்கலாம் அப்படின்றத நம்புங்க. நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிக்கலாம். என்னோட சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்களும் தயாராக இருங்க. அப்போ தான் நம்ம வந்து வெற்றியை அடைய முடியும். கண்டிப்பாக வாங்க. எல்லாமே வந்து நம்ம கையில் தாங்க இருக்குது. நான் எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த யூடியூப்பில் போட்டிருக்கேன். சமையல் போட்டிருக்கேன், கோலம் போட்டிருக்கேன், மோட்டிவேஷ்னல் போட்டிருக்கேன், அப்புறம் பார்த்திங்கன்னா கவிதைகள் போட்டிருக்கேன், சாரீஸ் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் சொந்தங்களே.